வழக்காடுதல். வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு. மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக அதை பற்றி யோசித்து நிதானித்து தீர்மானம் பண்ண வேண்டும். வீட்டை கட்டுவதற்கு முன் செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். நாம் ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக அதை நம்முடைய சிநேகிதரோடு ஆலோசனை பண்ணலாம். ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதே அதை முடிக்கும் நிர்வாகம் நமக்கு உண்டா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய அயலானுடன் நம்முடைய வியாஜ்யத்தை குறித்து வழக்காடலாம். நம்முடைய வழக்குகளை அது சம்பந்தப்பட்டவர்களிடம் தனிமையில் எடுத்துச் சொல்லலாம். தனிமையில் கலந்து பேசும்போது முரண்பாடுகள் குறையலாம். வாக்குவாதங்களும் விவாதங்களும் அகன்று போகலாம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்ப்பு கிடைப்பதற்கு வழி உண்டாகலாம். நம்முடைய வழக்குகளை பேசி தீர்த்து கொண்டால் நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. மற்றவரிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே என்னும் வாக்கியத்திற்கு மற்றவர்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாதே என்று சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு அவர்களுடைய ரகசியங்களை பிறரிடத்தில் வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு அவமானம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்களை நாம் விளம்பரம் பண்ணக்கூடாது. வழக்காடுவதற்கு அவசரப்பட்டு பதற்றமாய் போகக்கூடாது. நீதிமன்றத்து வழக்குகளில் சிக்கிக்கொண்டால் அதில் இருந்து விடுதலை பெற்று வெளியே வருவது மிகவும் கடினம். வழக்கு நமக்கு எதிராக திரும்பும். நம்முடைய வழக்குகளை கேட்கிறவர்கள் நம்மை நிந்திப்பார்கள். நம்முடைய அவமானம் நம்மை விட்டு நீங்காது. நம்முடைய காரியத்தை குறித்து நமக்கு தெளிவு இல்லை என்றால் நமக்குள் திகைப்பு உண்டாகும். வழக்காட போனவர்கள்: காகால், 10 வேவுக்காரர், அப்னேர், ஆசகேல், அமத்சியா, யோசியா. நீதிமன்றத்துக்கு வெளியே பிறரோடு ஏற்பட்டிருக்கும் வழக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும். அவனுடைய ரகசியத்தை மற்றவரிடத்தில் கூறி அவனை அவமானப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் நம்மை பார்த்து நம்பிக்கைக்கு உரியவன் என்று கூறும் அளவில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். வழக்கில் ஜெயம் பெற தேவையானவை: நல்ல காரணம், போதுமான அளவு பணம், நல்ல சாட்சி, திறமையுள்ள வழக்கறிஞர், நேர்மையான நியாயாதிபதி.